Hi guys, இன்னைக்கு வந்து ஹேக் த பாக்ஸ்லேருந்து சவனா மிஷினுடைய வாக் த்ரூ வந்து பார்க்கலாம். ஸோ இந்த மிஷினுடைய ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து பார்த்தோன்னா எல்லாமே மீடியம் லெவலில் தான் இருக்குது. ஆக்சுவலாக எனக்கு சொல்லணுன்னா இந்த மிஷின் வந்து ஒரு ஈஸியான மிஷின். ஸோ இந்த இன்ஃபோ கார்டில் பார்த்தோன்னா ஈஸின்னு இருக்குது, பட் ரேட்டிங்ஸ் எல்லாமே மீடியமில் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு பேசிக்கான ஆக்டிவ் டைரக்டரி மிஷின். ரொம்ப பேசிக்கான அட்டாக்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் LDAP எனுமரேஷன்லேருந்து ஆரம்பித்து நாம் வந்து கெர்பரோஸ்டிங், அதாவது ஒன் ஆஃப் தி கெர்பரோஸ் அட்டாக்கில் வந்து ASREP ரோஸ்ட் அப்படிங்கிற ஒரு அட்டாக் இருக்குது. ஸோ அது மூலயமா நாங்கள் வந்து ஒரு பர்டிகுலர் யூஸருடைய க்ரெடென்ஷியல் எடுக்கிறோம். ஸோ அங்கேருந்து நாம் வந்து ஒரு Evil-WinRM வச்சு நாம் வந்து லாகின் பண்ணுறோம். அண்ட் தென் ஹாரிசான்டல் ப்ரிவிலேஜ் எஸ்கலேஷன் பண்ணுறோம் ஒரு நார்மல் யூஸருக்கு, இன்னொரு யூஸருக்கு. ஸோ அந்த யூஸருக்கு ப்ரிவிலேஜ் எஸ்கலேஷன் பண்ண உடனே அவனுடைய பெர்மிஷன்ஸில் பார்த்தோன்னா, அதாவது Bloodhound அண்ட் SharpHound ரன் பண்ணி அந்த ஆக்டிவ் டைரக்டரியில் ஒரு பர்டிகுலர் யூசர்ஸ் அண்ட் குரூப் ப்ரிவிலேஜஸ் எல்லாம் பார்க்கலாம். ஸோ அதை வச்சு பார்க்கும்போது இந்த பர்டிகுலர் யூசருக்கு வந்து Dsync பெர்மிஷன்ஸ் வந்து இருக்குது. ஸோ இதை பற்றி நான் ப்ரீவியஸ் வீடியோலேயே சொல்லியிருக்கேன். ஸோ இதை வச்சு தான் நாம் வந்து ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ப்ரிவிலேஜஸை வந்து அட்டைன் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இப்போ வந்து நாம் ஸ்டார்ட் பண்ணலாம் வீடியோவை. ஸோ ஐபி வந்து 10.10.10.175. ஸோ ஆஸ் யூஷுவல் நாம் வந்து NMAP பாஸ் ஸ்கேன் வந்து பண்ணுவோம். oops 10.10.10.175. ஸோ இது வந்து நான் NMAP ஃபாஸ்ட் அப்படிங்கிற ஃபைலுக்கு நான் சேவ் பண்ணுவேன். நான் ஏற்கனவே இதை ரன் பண்ணிட்டேன். ஸோ NMAP ஃபாஸ்ட். ஸோ இங்கே வந்து பார்த்தோன்னா சர்வீசஸ், அதாவது ஆக்டிவ் டைரக்டரி டொமைன் கண்ட்ரோலருடைய மெயின் சர்வீசஸ் எல்லாம் நம்மளுக்கு வந்து இதை பார்த்த உடனே நம்மளுக்கு வந்து தெரியுது இது வந்து ஒரு டொமைன் கண்ட்ரோலர். ஸோ நான் மறுபடியும் ஒரு அக்ரெசிவ் ஸ்கேன் வந்து ரன் பண்ணுவேன். ஸோ அக்ரெசிவ் எல்லா போர்ட்ஸ்க்கும் 10.10.10.175 இதை நான் வந்து NMAP ஃபுல் அப்படிங்கிற ஃபைலுக்கு நான் சேவ் பண்ணுவேன். நான் ஏற்கனவே ரன் பண்ணிட்டேன். ஸோ NMAP ஃபுல். ஸோ இங்கே வந்து பார்த்தோன்னா 53ல் டொமைன் ரன்னிங்கில் இருக்குது. 480ல் வந்து HTB சர்வீஸ் வந்து ரன்னிங்கில் இருக்குது. ஸோ இதை நாம் வந்து எனுமரேட் பண்ணலாம். ஸோ 10.10.10.175. ஸோ இங்கே வந்து பார்த்தோன்னா ஒரு சிம்பிள் சர்வீஸ் இருக்குது. அண்ட் தென் Kerberos இருக்குது, அண்ட் MSRPC அண்ட் NetBIOS ரன்னிங்கில் இருக்குது. அண்ட் 445ல் வந்து ரன்னிங்கில் இருக்குது. SMB Shares அண்ட் தென் LDAP ரன்னிங்கில் இருக்குது. அண்ட் தென் இங்கே வந்து பார்த்தோன்னா 5985. ஸோ இதை வச்சு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், Evil-WinRM வச்சு நாம் வந்து ஒரு ரிமோட் பவர்ஷெல் செஷன் வந்து எடுக்கலாம். ஸோ ஒரு சின்ன அப்ரோச் நோட் வந்து நான் உங்களுக்கு வந்து கொடுக்குறேன் இங்கே. ஸோ பொதுவாக ஒரு ஆக்டிவ் டைரக்டரி மிஷின் இருக்குது. ஸோ ஒரு AD மிஷின். ஸோ இந்த மிஷினுடைய காம்ப்ரமைஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்டெப்ஸ், ஒரு சீக்வன்ஸான ஸ்டெப்ஸ் சொல்கிறேன். ஸோ மேபி நீங்கள் வந்து கன்ஃபியூஸ் ஆகலாம் வீடியோ பார்க்கும்போது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நாம் வந்து LDAP வச்சு ஒரு பேசிக் இன்ஃபர்மேஷன் கேதரிங் வந்து பண்ணுறோம் NMAP சர்வீஸ், LDAP வச்சு. ஸோ இதுக்கு வந்து நிறைய டூல்ஸ் இருக்குது. நான் வந்து NMAP ஸ்கிரிப்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணுவேன் நான். இல்லைன்னா நாம் வந்து LDAP சர்ச் அப்படிங்கிற ஒரு டூல் இருக்குது. ஆல்ரெடி காலையில் டிஃபால்ட்டாக இருக்குது. LDAPக்கு சம்மந்தப்பட்ட நிறைய டூல்ஸ் இருக்குது. பட் LDAP சர்ச் அண்ட் NMAP ஸ்கிரிப்ட்ஸில் யூஸ் பண்ணுற ஒரு பர்டிகுலர் ஸ்கிரிப்டும் சேம் தான். ஸோ LDAP வச்சு நம்மளுக்கு வந்து ஒரு லிஸ்ட் ஆஃப் யூசர் நேம்ஸ் வந்து கிடைக்கலாம். ஆர் மேபி என்னென்ன குரூப்ஸ் இருக்குது. ஸோ இந்த பேசிக் இன்ஃபர்மேஷன் எல்லாம் நம்மளுக்கு வந்து கிடைக்கும். ஆனால் இங்கே வந்து ஒரு பர்டிகுலர் யூசர் நேம் கிடைக்கும். ஸோ சம் யூசர் நேம். ஸோ இதை வச்சு தான் நாம் வந்து Kerberos சம்மந்தப்பட்ட அட்டாக்ஸ் ஏதாச்சும் ஒன்று பர்ஃபார்ம் பண்ண முடியுமான்னு பார்க்குறோம். ஸோ ஃபஸ்ட்டு அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு LDAP பற்றி நான் வந்து சொல்லி ஆகணும். இதுக்கு முன்னாடி நான் வந்து நெட்வொர்க் ப்ளேலிஸ்ட்டில் எக்ஸ்பிளைன் பண்ணது இல்லை LDAP பற்றி. ஸோ நான் வந்து கண்டிப்பாக நெக்ஸ்ட் நெட்வொர்க் ப்ளேலிஸ்ட்டில் வர வீடியோ வந்து LDAP தான். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ட்ரோ கொடுக்குறாங்க. ஸோ LDAP வந்து இதோடைய ஃபுல் ஃபார்ம் வந்து லைட் வெயிட் டைரக்டரி ஆக்சஸ் ப்ரோட்டோக்கால்னு சொல்லுவோம். ஸோ AD வந்து ஆக்டிவ் டைரக்டரி. ஸோ ADனா ஆக்டிவ் டைரக்டரி. ஸோ ஆக்டிவ் டைரக்டரியை வந்து நீங்கள் வந்து ஒரு டேட்டா பேஸாக கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் லைக் ஒரு MySQL சர்வர் வந்து ரன்னிங்கில் இருக்குது. ஸோ ஆக்டிவ் டைரக்டரி வந்து MySQL சர்வர் அண்ட் ஒரு அசம்ஷன் தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அண்ட் LDAP லைட் வெயிட் டைரக்ட் ஆக்சஸ் ப்ரோட்டோக்கால் வந்து ஒரு டேட்டா பேஸ் கிளைண்ட் மாதிரி.
ஸோ இந்த கிளைண்ட் வந்து MySQL கிளைண்ட் நீங்கள் எப்படி கமெண்ட் ப்ராம்ப்ட்லேருந்து டைப் பண்ணுறீங்க. ஸோ MySQL கிளைண்ட்டை வச்சு ஒரு ரிமோட் டேட்டாபேஸில் இருக்கிற டேட்டாபேஸஸை வந்து நீங்கள் வந்து வியூ பண்ணலாம், அக்சஸ் பண்ணலாம், ரீட் அண்ட் ரைட் பண்ணலாம். ஸோ அதே மாதிரி தான் ஆக்டிவ் டைரக்டரிக்கு LDAP இருக்குது. ஸோ இதில் நிறைய டெர்மினாலஜிஸ் இருக்குது. ஸோ DC, O அண்ட் OU, CN இதெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ இதுக்கெல்லாம் ஒரு டெர்மினாலஜிஸ் இருக்குது. ஸோ டிஸ்டிங்விஷ்ட் நேம் அப்படின்னு சொல்லுவோம், அண்ட் டிஸ்டிங்விஷ்ட் காம்பனண்ட் அப்படின்னு சொல்லுவோம். டிசிக்கு ஓனா ஆர்கனைசேஷன், இது வந்து ஆர்கனைசேஷன் யூனிட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஆர்கனைசேஷன் இங்கே ஃபார் எக்ஸாம்பிள் ஃபேஸ்புக் எடுத்துக்கணுன்னா, ஸோ கீழே ஆர்கனைசேஷன் யூனிட்க்கு வந்து இது வந்து மேபி மார்க்கெட்டிங்காக இருக்கலாம், ஒரு டெவலப்மெண்ட் ஆர் சம் அதர் சப்போர்ட். ஸோ இது வந்து ஒரு யூனிட். அண்ட் நெக்ஸ்ட் காமன் நேம் எடுத்துக்கணுன்னா, ஒரு பர்டிகுலர் குரூப் கீழே இருக்கிற ஒரு பர்டிகுலர் ஆப்ஜெக்டை வந்து நாம் வந்து காமன் நேம், மேபி இட் கேன் பி யூசர் ஆர் எ பர்டிகுலர் குரூப் கூட சொல்லலாம். ஸோ இதோட நான் வந்து இந்த பர்டிகுலர் இன்ட்ரோவை முடிச்சுக்கிறேன். ஸோ இதை வந்து நாம் வந்து சர்ச் பண்ணுறதுக்கு நிறைய டூல்ஸ் இருக்குது. ஸோ நாம் வந்து NMAP ஸ்கிரிப்டை யூஸ் பண்ணலாம். ஸோ NMAP FNP 389 அண்ட் ஸ்கிரிப்ட் வந்து LDAP enum 10.10.10 175. LDAP enum இல்லை, மேபி user share NMAP scripts LDAP என்ன இருக்கு. சாரி, அது வந்து LDAP search. அது ஸோ LDAP search வந்து நீங்கள் வந்து ரன் பண்ணலாம், SERCH. ஸோ மேபி இது வந்து ஒரு 5 to 10 seconds எடுத்துக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா LDAP enumeration வந்து கம்ப்ளீட்டாக இருக்குது. ஸோ இதை வந்து போய் பார்ப்போம் என்னென்ன டீட்டெயில்ஸ் இருக்குன்னு. ஸோ மேலே வந்து பார்த்தோன்னா கான்டெக்ஸ்ட் DC, அதாவது DN டிஸ்டிங்விஷ்டு நேம் வந்து ஈகோடிஸ்டிக்கல் பேங்க், அண்டு இது வந்து லோக்கல். அண்ட் தென் நிறைய ஆட்ரிபியூட்ஸ் இருக்குது. ஒரு ஆட்ரிபியூட்க்கு ஒரு வேல்யூ இருக்கும், ஒரு செட் ஆஃப் காமன் கீ அண்ட் வேல்யூ பேர்ஸ் இருக்கும். எப்படி பைத்தனில் டிக்ஷனரி வேல்யூஸ் இருக்கும் அதே மாதிரி தான். அண்ட் தென் முக்கியமான இன்ஃபர்மேஷன் வந்து கீழே போய் பார்த்தோம்னா CN வேல்யூஸ் இருக்குது, காமன் நேம்ஸ், யூசர்ஸ், கம்ப்யூட்டர்ஸ், டொமைன் சிஸ்டம். ஸோ இந்த பாட்டமில் பார்த்தோன்னா ஹியூகோ ஸ்மித்தன் அப்படின்னு இருக்குது. ஸோ இது வந்து ஒரு அன்யூஷுவலாக இருக்குது, ஒரு அன்யூஷுவலான நேம், ஒரு கீ அண்ட் வேல்யூ பேர் இது. ஸோ இதை வந்து நாம் வந்து கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ ஹியூகோ ஸ்மித்தை வந்து நோட் பண்ணிக்கலாம். ஸோ கேட் யூசர் வந்து ஹியூகோ ஸ்மித். ஸோ நான் வந்து இங்கே வந்து சொல்லியிருந்தேன் LDAPை வச்சு நாம் வந்து நிறைய டீட்டெயில்ஸ் எடுக்கலாம். ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் டீட்டெயில்ஸ் வந்து யூசர் நேம்ஸ். ஸோ நம்மளுக்கு வந்து யூசர் நேமில் வந்து ஹியூகோ ஸ்மித் வந்து கிடச்சிருக்கு. ஸோ Kerberos அட்டாக்ஸை பற்றி சொல்லணுன்னா நான் வந்து டீட்டெயிலாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து Kerberos ப்ரோட்டோகால் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ அதுக்கு நான் லிங்க் வந்து வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், மேபி இந்த வீடியோ அப்லோட் ஆன பிறகு. ஸோ நீங்கள் வந்து அதை பார்த்து ப்ரோட்டோகால்ஸ் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, ஏன்னா இது கொஞ்சம் காம்ப்ளெக்ஸாக இருக்கும் நான் இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு. ஸோ Kerberos அட்டாக்ஸில் நிறைய டைப்ஸ் ஆஃப் அட்டாக்ஸ் இருக்குது. ஆல்மோஸ்ட் 5 to 6 அட்டாக்ஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஒன்று வந்து கர்ப்ரூட், அதாவது Kerberos ப்ரூட் ஃபோர்ஸிங்னு சொல்லுவோம். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் வந்து ASREP ரோஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ASREP ரோஸ்டிங். அண்ட் நெக்ஸ்ட் வந்து Kerberos அப்படின்னு சொல்கிறோம். அண்ட் தென் பாஸ் தி டிக்கெட், ஸோ PTT அப்படின்னு சொல்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து சில்வர் டிக்கெட் அண்ட் தென் கோல்டன் டிக்கெட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதில் வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறது, அதாவது இந்த மிஷினுக்கு ASREP ரோஸ்ட் வல்னரபிளாக இருக்குது. ஸோ இதை நான் இங்கே டீட்டெயில் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அடுத்த அட்டாக்ஸ் வந்து மேபி Kerberos அட்டாக்ஸ் அப்படிங்கிற பிளேலிஸ்ட்டில் வந்து நான் வந்து செப்பரேட் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ASREP ரோஸ்ட்டை வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் வந்து Kerb ப்ரோட்டோகால் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ நான் வந்து சிம்பிளாக நான் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ பொதுவாக இந்த Kerberos அட்டாக் வந்து எங்கே பர்ஃபார்ம் பண்ணுவீங்க, DC மேலே தான், அதாவது டொமைன் கண்ட்ரோலர். ஸோ ஏன்னா இந்த டொமைன் கண்ட்ரோலரில் தான் KDC இருக்குது, ஐ மீன் கீ டிஸ்ட்ரிபியூஷன் சர்வீஸ். ஸோ Kerberos வந்து ஒரு ஆத்தென்டிகேஷன் ப்ரோட்டோகால், இதை நான் ஃபஸ்ட்டே சொல்லிடுறேன், ஆத் ப்ரோட்டோகால். ஸோ எப்படி நிறைய ஆத்தென்டிகேஷன் ப்ரோட்டோகால்ஸ் இருக்குது, அதே மாதிரி Kerberos வந்து விண்டோஸில் வந்து டொமைன் கண்ட்ரோலரில் யூஸ் பண்ணுற காமன் ஆத்தென்டிகேஷன் ப்ரோட்டோகால். ஸோ இதை வச்சு ஒரு யூசரை வந்து டிக்கெட்ஸை வந்து ஜென்ரேட் பண்ணலாம். அண்ட் தென் ஒரு பர்டிகுலர் சர்வீஸ்க்கு வந்து ஆக்சஸ் வேணும்னா Kerberos வழியாக தான் அவன் வந்து ஆத்தென்டிகேஷன் வந்து கெயின் பண்ணுவான். ஸோ இதை தான் நாம் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணுறோம்.
ஸோ இங்கே வந்து இந்த அட்டாக்ல என்ன பண்ணுறோன்னா ஒரு பர்டிகுலர் யூசருக்கு ப்ரீ ஆத் அப்படிங்கிற ரெக்குவயர்மெண்ட் இருந்துச்சுன்னா அவனுக்கு மட்டும் தான் இந்த பர்டிகுலர் அட்டாக் வந்து ஃபீஸிபிளாக இருக்கும். ஐ மீன் அவன் தான் வல்னரபுளாக இருக்கான். இதை நான் வந்து சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணோன்னா ஸோ Kerberos ஹேண்ட்ஷேக் நடக்கும்போது ஒரு ASREP ரிக்வெஸ்ட் வந்து சென்ட் பண்ணுவோம். அதாவது இந்த ரிக்வெஸ்ட் வந்து ஏடிசிக்கு நாம் வந்து சென்ட் பண்ணுவோம், கீ டிஸ்ட்ரிபியூஷன் சென்டருக்கு. ஸோ இந்த ASREP ரிக்வெஸ்ட் வந்து எந்த யூசர் ஆனால் அனுப்பலாம், அனானிமஸ். ஃபார் எக்ஸாம்பிள் அட்டாக்கர், அதாவது அட்டாக்கர் ஆகிய நான் எந்த யூசர் மூலமாக வச்சு நான் வந்து ASREP ரிக்வெஸ்ட் வந்து அனுப்பலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து தமிழ் பாட்நெட் யூஸராக நான் வந்து ஒரு ASREP ரிக்வெஸ்ட் வந்து கேடிசிக்கு வந்து சென்ட் பண்ணுவேன். ஸோ அந்த கேடிசி வந்து எனக்கு ASREP அப்படிங்கிற ஒரு ரெஸ்பான்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து கொடுக்கும். ஸோ இந்த பர்டிகுலர் ASREPல ஒரு இம்பார்ட்டண்ட்டான டேட்டா இருக்குது. ஒரு லாஸ்ட் பேக்கெட்டில் ஒரு சங்க் ஆஃப் டேட்டா இருக்குது. ஸோ இந்த சங்கை வந்து அவங்க வந்து என்கிரிப்ட் பண்ணுறாங்க டிடிசி சைடில் வந்து. ஸோ இதை வந்து எப்படி என்கிரிப்ட் பண்ணுறாங்கன்னா அந்த தமிழ் பாட்நெட்டோடைய பாஸ்வேர்டை வச்சு தான் என்கிரிப்ட் பண்ணுறாங்க. ஸோ பாஸ்வேர்டை வந்து என்கிரிப்ட் பண்ணி ஸோ இதை வந்து நம்மளுக்கு சென்ட் பண்ணுறாங்க, என்கிரிப்டட் டேட்டா. ஸோ இதை வந்து நம்மளுக்கு ASREPல வந்து வருது. ஸோ நாம் வந்து இந்த பர்டிகுலர் ஹேண்ட்ஷேக்கை வந்து கேப்சர் பண்ணிட்டோன்னா நம்மள்கிட்ட இப்போது என்கிரிப்டட் டேட்டா இருக்குது. ஸோ இந்த என்கிரிப்டட் டேட்டா வச்சு தான் நாம் வந்து க்ராக் பண்ணுறோம். ஸோ க்ராக் தி என்கிரிப்டட் டேட்டா டு கெட் தி பாஸ்வேர்ட் ஆஃப் தமிழ் பாட்நெட். ஸோ இது தான் ரொம்ப ரொம்ப சிம்பிளான எக்ஸ்ப்ளனேஷன் நான் உங்களுக்கு கொடுக்குறது. ஸோ டீட்டெயிலான ஒரு ப்ரோட்டோக்காலை நீங்கள் வந்து கற்றுக்குங்க, அண்ட் தென் இதை வந்து உங்களுக்கு மேபி உங்களுக்கு புரியலாம். ஸோ இப்போ வந்து அந்த அட்டாக்கை எப்படி பர்ஃபார்ம் பண்ணணும். ஸோ அந்த அட்டாக்கை பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு இம்பேக்கெட்டில் நிறைய ஸ்கிரிப்ட்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து கிட்ஹப்பில் போய்ட்டு இம்பேக்கெட் அப்படின்னு சர்ச் பண்ணலாம். ஸோ இம்பேக்கெட் GitHub. ஸோ இதை வந்து க்ளோன் பண்ணி வச்சுக்கோங்க ஏதாச்சும் ஒரு ரெப்பாசிட்டரியில். ஸோ நீங்கள் வந்து இதை இன்ஸ்டால் கூட பண்ணிக்கலாம். நிறைய சர்வீசஸ் இருக்குது இம்பேக்கெட் எக்ஸாம்பிள்ஸில். ஸோ ஒன் ஆஃப் தி ஸ்கிரிப்ட் வந்து GetNPUsers. ஸோ லொக்கேட் GetNPUsers.py. நான் வந்து நிறைய இடத்துல க்ளோன் பண்ணியிருக்கேன் சம்மந்தமே இல்லாமல். ஸோ இங்கே வந்து பார்த்தோன்னா இம்பேக்கெட் எக்ஸாம்பிள்ஸ் GetNPUsers இருக்குது. ஸோ இதை வந்து ரன் பண்ணுவோம். ஸோ ஹெல்ப் கரெக்டாக இருக்கான்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு. ஓகே. ஸோ இந்த GetNPUsersக்கு நாம் வந்து அந்த டொமைன் நேம் பாஸ் பண்ணோம், யூசர்ஸ் ஃபைலை வந்து பாஸ் பண்ணோம். ஸோ டொமைன் ஃபைலை வந்து நாம் வந்து ஏற்கனவே பார்த்தாச்சு. இந்த டேப்ஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணிடுறேன். ஹெட் NMAP. அதோட அவுட்புட் எடுக்கிறதுக்கே மறந்துட்டேன். LDAP சர்ச். ஸோ அந்த டொமைன் நேம் வந்து egotistical bank. ஸோ cat domain name .local. ஸோ இது வந்து எனுமரேஷனில் இருக்கட்டும். ஸோ ஒரு புது டேப் ஓப்பன் பண்ணிக்கலாம், ஏன்னா நிறைய திங்ஸ் இருக்குது பண்ணுறதுக்கு. ஸோ இதை வந்து ASREP அப்படின்னு ரீநேம் பண்ணிக்கிறோம். ஸோ லொக்கேட் GetNPUsers.py. ஸோ இந்த பர்டிகுலர் ஸ்கிரிப்டுக்கு நாம் வந்து அந்த டொமைன் நேம் வந்து பாஸ் பண்ணலாம். ஸோ cat domain.name. எப்போவுமே நீங்கள் டொமைன் நேம் வந்து பாஸ் பண்ணணும் அந்த ஸ்கிரிப்டுக்கு ஒரு ஆர்குமெண்ட்டாக, அண்ட் மேபி /. ஸோ யூசர்ஸ் ஃபைல் வந்து தேவைன்னு சொல்லியிருந்தேன். ஸோ cat user. ஸோ இங்கே பார்த்தோன்னா யூசர் நேம் வந்து ஹூகோ ஸ்மித் அப்படின்னு இருக்குது. ஸோ பொதுவாக மோஸ்ட் ஆஃப் தி ஆர்கனைசேஷனில் வந்து யூசர் நேம்ஸ் எப்படி இருக்குன்னா, மேபி நீங்கள் வந்து ஒரு ஜாபுக்கு போனால் உங்களுடைய நேம் எப்படி இருக்கும்னா எதர் ஹூகோ ஸ்மித் இப்படின்னு இருக்கும், ஆர் ஹெச் ஸ்மித். இதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. எல்லா ஆர்கனைசேஷன்ஸ்லும் இது ஒரு ஸ்டாண்டர்டாக இருக்குது யூசர் நேம் கன்வென்ஷன். ஸோ இது @ ஆஃப் அந்த ஆர்கனைசேஷன் இமெயில், ஃபார் எக்ஸாம்பிள் facebook.com. ஸோ இப்படி தான் அவங்க வந்து நேமிங் கன்வென்ஷன் இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் ஒரு விண்டோஸ் சிஸ்டமில் ஒரு யூசருடைய நேம்ஸ் கூட அப்படி தான் மேப்பிங்கில் இருக்கும். ஸோ இந்த அசம்ஷனில் இதை வந்து யூசர் லிஸ்ட்டாக சேவ் பண்ணிக்கலாம். ஸோ யூசர் ஃபைல்
user. Okay. So இதை வந்து சப்போஸ் கிராக் மேபி இந்த ASREP ரோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நான் வந்து ஜான் ஃபார்மேட்டில் வேணும். ஸோ நான் வந்து அதை வந்து கிராக் பண்ணலாம். அண்ட் தென் ஜஸ்ட் ரன் பண்ணுவோம். ஓ டிசிஐபி வந்து மிஸ் பண்ணிட்டேன். ஸோ டிசிஐபி அதாவது டொமைன் கண்ட்ரோலருடைய ஐபி. ஸோ 10.10.10.175 அது யூசர் ஃபைல் இல்லை, யூசர்ஸ் ஃபைல். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா HTB does not have UF don't require pre-auth அப்படின்னா இந்த பர்டிகுலர் யூசர் நேம் வந்து வல்னரபிளாக இல்லை, அதாவது ASREP ரோஸ்ட் அட்டாக் பண்ணுறதுக்கு வல்னரபிளாக இல்லை. ஸோ இப்போ நம்ம வந்து என்ன பண்ணுறோம்னா அடிஷ்னல் யூசர் நேம்ஸ் வந்து கேதர் பண்ணுறோம். ஸோ அப்படி தான் கேதர் பண்ணும்போது நான் வந்து இந்த பர்டிகுலர் வெப்சைட்டில் வந்து சர்ச் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஸோ நிறைய எனுமரேஷன் பண்ணுவோம் இல்லையா, ரோபாட்ஸு, கோபஸ்டர், டர்பஸ்டர், சோர்சஸ் பார்த்தோம், சிஎம்எஸ், காமன், நிறைய வல்னரபிலிட்டிஸை செக் பண்ணுவோம். ஸோ அந்த ப்ராசஸில் வந்து பார்க்கும்போது அந்த பர்டிகுலர் அபவுட்டஸில் வந்து இந்த பர்டிகுலர் கம்பெனியில் இருக்கிற யூசர் நேம்ஸோடைய நேம்ஸ் வந்து இங்கே இருக்குது. ஸோ இந்த நேம்ஸை எல்லாமே நான் வந்து என்ன பண்ணுறேன்னா ஒரு லிஸ்ட்டாக நான் வந்து சேர்த்துக்கிறேன். ஒரு லிஸ்ட்டை வந்து க்ரியேட் பண்ணுற ஒரு யூசர் லிஸ்ட்டை வந்து க்ரியேட் பண்ண போகிறேன். ஸோ அதை நான் ஏற்கனவே க்ரியேட் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ யூசர் நேம் டாட் டெக்ஸ்ட். ஸோ இங்கே பார்த்தோன்னா எல்லா யூசர் நேம்ஸ் அண்ட் இங்கே பார்த்தோன்னா ஷான் காயின்ஸ் அப்படின்னு ஒரு யூசர் இருந்தால், ஸோ எஸ் காயின்ஸ் அப்படின்னு நான் வந்து இன்னொரு நேம் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா அது வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் அது ஆர்கனைசேஷன்ஸில். ஸோ இந்த லிஸ்ட்டை வந்து நாம் வந்து சென்ட் பண்ணலாம் ப்ரீவியஸ் கமாண்டுக்கு. ஸோ யூசர் நேம்ஸ் டாட் டெக்ஸ்ட். ஸோ யார் வல்னரபிளாக இருக்கான்னு பார்ப்போம். ஸோ இங்கே வந்து பார்த்தோன்னா நம்மளுக்கு வந்து ஒரு ரெஸ்பான்ஸ் வந்திருக்கு. ஸோ இது தான் ஆக்சுவலாக இந்த ASREP மெசேஜ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ASREP மெசேஜ் வந்து இந்த ஹேஷ் வந்து என்கிரிப்டாக இருக்குது. ஸோ இதை தான் நாம் வந்து கிராக் பண்ணுறோம். ஸோ யார் வல்னரபிளாக இருக்கான்னு அப்படின்னு பார்த்தோன்னா இந்த FSMITH. ஸோ FSMITH யூசர் வந்து வல்னரபிளாக இருக்கான். ஸோ இதை வந்து நாம் வந்து ஒரு ஃபைலுக்கு வந்து சேவ் பண்ணிக்கலாம் ஆக்சுவலாக. ஸோ அவுட்புட் ஃபைல்னு நினைக்கிறேன். ஸோ அவுட்புட் ஃபைல் hash.txt. ஸோ hash.txt நம்மளுடைய அவுட்புட் வந்து அங்கே போய் சேவ் ஆகிடும். ஸோ சேவ் ஆகிடுச்சின்னு நினைக்கிறேன். at hash.txt. ஓகே. ஸோ இதை வந்து கிராக் பண்ணுறதுக்கு நாம் வந்து ஜான் யூஸ் பண்ணலாம். ஆர் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஹேஷ்கேட் வேணும்னா ப்ரீவியஸ் கமெண்டில் இந்த ஃபார்மேட் வந்து ஹேஷ்கேட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஹேஷ்கேட் ஃபார்மேட்டில் வரும். ஸோ ஜான் வந்து ஆட்டோமேட்டிக்காக ரெக்கக்னைஸ் பண்ணிவிடும். ஸோ hash.txt வேர்ட் லிஸ்ட் வந்து யூசர் ஷேர் வேர்ட் லிஸ்ட் rock.txt. ஸோ இது கொஞ்சம் டைம் ஆகும் கிராக் ஆகிறதுக்கு. ஸோ நான் வந்து கேன்சல் கொடுக்குறேன். ஆட்டோமேட்டிக்காக ரெக்கக்னைஸ் ஆகும் ஜான் வந்து ஆட்டோமேட்டிக்காக ரெக்கக்னைஸ் பண்ணோம். இந்த பர்டிகுலர் ஹேஷ் வந்து பார்த்தோன்னா 1 பாஸ்வேர்ட் ஹேஷ் ASREP ஹேஷ் அப்படின்னு வந்திருக்கு. அண்ட் இதை நான் ஏற்கனவே கிராக் பண்ணிட்டேன். ஸோ threads.txt. ஸோ FSMITHோடைய கிராக்டு பாஸ்வேர்டு வந்து the_23. ஸோ இப்போ வந்து நாம் என்ன பண்ணுறோன்னா ஒரு இம்பார்ட்டண்ட்டான சர்வீஸ் வந்து ரன்னிங்கில் இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன். அதாவது Evil-WinRM வச்சு லாகின் பண்ணக்கூடிய சர்வீஸ். ஸோ அதுக்கு நாம் வந்து லாகின் பண்ணலாம். ஸோ Evil-WinRM -iன்னு நினைக்கிறேன் 10.10.10.175 அண்ட் -new FSMITH அண்ட் -p பாஸ்வேர்ட் இது. ஸோ சப்போஸ் இந்த யூசர் நேம் பாஸ்வேர்ட் கரெக்டாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு இப்போ ஒரு செஷன் கிடைக்கும். ஓகே, பாஸ்வேர்ட் கரெக்டாக இருக்குது. நம்மளுக்கு வந்து ஒரு லோ ப்ரிவிலேஜ் ஒரு யூசர் ஷெல் வந்து நம்மளுக்கு வந்து கிடச்சிருக்கு. ஸோ சிடி ஆக்சுவலாக Evil-WinRMக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் சென்ட் பண்ணலாம். ஸோ சிடி டெஸ்க்டாப் dir. ஸோ இங்கே வந்து பார்த்தோன்னா user.txt. ஸோ இது தான் கரெக்டான யூசர் ப்ரிவிலேஜ் கரெக்டான ஃப்ளாக் எடுக்கக்கூடிய யூசர் வந்து இவன் தான். ஸோ டாக்குமெண்ட்ஸ்க்கே போகலாம். ஸோ ஒன்ஸ் நான் வந்து இந்த பர்டிகுலர் யூசர் ப்ரிவிலேஜ் அட்டைன் பண்ண உடனே நிறைய திங்ஸ் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணேன். அதாவது இந்த வெப்சைட் இருக்கிற இடத்துல ஏதாச்சும் இருக்கா, ஆர் எனி காமன் ஃபைல்ஸ், ஏதாவது சஸ்பீஷியஸான ஃபைல்ஸ் ஏதாச்சும் இருக்கான்னு செக் பண்ணும்போது எதுவுமே எனக்கு கிடைக்கல. ஸோ விண்டோஸ் மிஷின்ஸில் எனக்கு எந்த ஒரு
டர்ன் ஓவர் எந்த ஒரு கூட்டோல்னு கிடைக்கலன்னா நான் வந்து என்ன பண்ணுவேன்னா WinPEAS வந்து ரன் பண்ணுவேன். ஸோ cd transfer டாட் அப்படின்ற ஒரு ஃபோல்டரில் நான் வந்து WinPEAS வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நீங்களும் அதை போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ WinPEAS, ஸோ இதோடைய லிங்க் வந்து நான் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். இங்கே பார்த்தோன்னா WinPEAS GitHub இருக்குது. ஆர் ப்ரிவிலேஜ் எஸ்கலேஷன் ஆசம் சூட் இங்கே பார்த்தோன்னா EXE இருக்குது அண்ட் பேட் ஃபைல் இருக்குது. ஸோ க்ளோன் பண்ணிக்கிட்டு நீங்கள் வந்து ஒரு ஃபைலில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அண்டு நாம் வந்து இந்த பர்டிகுலர் ஃபைலை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். ஸோ சிம்பிள் HTTP சர்வர் 8080. ஸோ விண்டோஸில் வந்து நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. நான் ஏற்கனவே PowerShell வழியாக நிறைய திங்ஸ் சொல்லியிருக்கேன். ஸோ ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ணி சிம்பிள் டவுன்லோட் ஸ்ட்ரிங் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ இன்னொரு ஈஸியான மெத்தட் வந்து certutil. நான் இது வந்து சொன்னதே இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ certutil URL cache, ஸோ split -f, ஸோ HTTP 10.14.92.8080 winpeas.txt. ஸோ இப்போ வந்து winpeas.txt அப்படிங்கிற ஃபைலுக்கு வந்து நான் வந்து சேவ் பண்ண போகிறேன் அவுட்புட் ஃபைல். ஸோ இந்த கமெண்ட் கரெக்டாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து கெட் ரிக்வெஸ்ட் வரும். ஸோ பொதுவாக certutil யூஸ் பண்ணிங்கன்னா 2 கெட் ரிக்வெஸ்ட் வரும். ஸோ ஒன்ஸ் டவுன்லோட் ஆச்சுன்னா அது வந்து கம்ப்ளீட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படிங்கிற ஒரு அவுட்புட் வந்து வரும். ஸோ இப்போ கேன்சல் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நாம் வந்து WinPEAS வந்து எக்ஸிக்யூட் பண்ணலாம். winpeas.txt. ஸோ ஒரு நல்ல டெர்மினல் இருந்துச்சுன்னா, அதாவது இந்த Evil-WinRM வந்து ஒரு நல்ல டெர்மினல், கலர்ஃபுல்லான அவுட்புட் வந்து நம்மளுக்கு வந்து வரும். ஸோ ஒன் பை ஒன்னாக அதை வந்து போய் பார்ப்போம். ஸோ நிறைய மிஸ்கான்ஃபிகரேஷன்ஸ் வந்து WinPEAS நம்மளுக்கு வந்து ரிப்போர்ட் பண்ணோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக ரெட் கலர் அவுட்புட் வந்து ஒரு ஸ்பெஷல் ப்ரிவிலேஜ், அதாவது ஏதாச்சும் ஒரு மிஸ்கான்ஃபிகரேஷன் இருக்குது, கண்டிப்பாக எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணக்கூடிய திங். அண்ட் க்ரீன் இருந்துச்சுன்னா சம் ப்ரொடெக்ஷன் வந்து எனேபிள்ட். அண்ட் சியான் வந்து ஆக்டிவ் யூசர்ஸ் அண்ட் டிசேபிள்ட் யூசர்ஸ்க்கு வந்து ப்ளூவில் இருக்கும். லைட்டில் வந்து அடிஷ்னல் லிங்க்ஸ், ஒரு பர்டிகுலர் வல்னரபிலிட்டி இருந்துச்சுன்னா அவங்க நிறைய லிங்க்ஸ் ஆல்ரெடி கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த லிங்க்ஸை வச்சு நான் வந்து மேபி எக்ஸ்ப்ளாய்ட் டிபி ஆர் எனி அதர் லிங்க்ஸ் இருக்கும். ஸோ நீங்கள் போய் அங்கே போய் பார்த்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணலாம். ரொம்ப ஃபாஸ்ட்டாக ரன் பண்ணோம் இது. ஸோ ஸ்டார்டிங்லேருந்து வரலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் நேம் அண்ட் சில திங்ஸ் எல்லாம் பை என்ன சொல்கிறது கொஞ்சம் தப்பாக ஹைலைட் இருக்கும், அதெல்லாம் பார்க்கணுன்னு தேவையில்லை. ஸோ அப்படியே கீழே போய் பார்த்தோன்னா நிறைய இன்ஃபர்மேஷன் வருது, ஜஸ்ட் லைக் எப்படி லின்னு நம்ம இருக்குது அதே மாதிரி தான். ஸோ இங்கே வந்து பார்த்தோன்னா பெர்மிஷன்ஸ், நோ ஏவி வாஸ் டிடெக்டட், அதாவது எந்த ஒரு ஆன்டிவைரஸும் இல்லை இங்கே இந்த பர்டிகுலர் மிஷினில். அண்ட் தென் எல்லாமே க்ரீனில் இருக்குது. ஸோ நல்ல ப்ரொடெக்ஷன் மெக்கானிசம்ஸ் இருக்குது இந்த சிஸ்டம்க்கு. இன்னும் வந்து பார்த்தோன்னா சம் ஆட்டோலாகன் க்ரெடென்ஷியல்ஸ் வேர் ஃபவுண்ட். ஆக்சுவலாக இந்த ஆட்டோலாகன் க்ரெடென்ஷியல்ஸ் வந்து யூஸ்வலாக ஒரு ரெஜிஸ்ட்ரி ஃபைல், ஒரு ரெஜிஸ்ட்ரி கீழே வந்து சேவ் பண்ணி வச்சுருப்பாங்க ஒரு பர்டிகுலர் யூசருக்கு. ஸோ நாம் வந்து டைரெக்டாக அந்த பர்டிகுலர் ரெஜிஸ்ட்ரி கீயை வந்து குவெரி பண்ணி நாம் வந்து தெரிஞ்சுக்கலாம். ஆர் இந்த மாதிரி WinPEAS வந்து ரன் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த கீஸை வந்து ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு அந்த அவுட்புட்டில் வந்து கொடுத்துரும். ஸோ இந்த பர்டிகுலர் டொமைனில் SVC லோன் மேனேஜர் அப்படிங்கிற ஒரு யூசர் வந்து இருக்கான். ஸோ இந்த லோன் மேனேஜருக்கு பாஸ்வேர்டு வந்து இது. ஸோ இதை வந்து காப்பி பண்ணிக்கலாம். ஸோ காப்பி. ஸோ இதை நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். ஸோ கேட் ரெட்ஸ் SVC லோன் மேனேஜர் லோன் கொடுப்பாரோ, இப்படி தான் மொக்கையாக ஜோக் அடிப்பேன், கண்டுக்காதீங்க. குவிட் பண்ணிடலாம், ஏன்னா நம்மளுக்கு இன்னொரு யூசர் ப்ரிவிலேஜ் வந்திருக்கு. ஸோ cat threads.txt. ஸோ சேம் Evil-WinRM வச்சு நாம் வந்து அந்த பர்டிகுலர் SVC லோன் மேனேஜர் அண்ட் பாஸ்வேர்டு வந்து இந்த பர்டிகுலர் பாஸ்வேர்டு. மணி மேக்ஸ் தி வேர்ல்ட் கோ ரவுண்ட். ஸோ வந்து எஸ்கேப் பண்ணணும் கடைசியில் இருக்கிற நாட். ஸோ ஏன்னா அது வந்து ஒரு ஸ்பெஷல் கேரக்டர். ஸோ இந்த பாஸ்வேர்டு வந்து ஒர்க்கிங்கில் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து ஒரு லாகின் ஷெல் கிடைக்கும். ரொம்ப நேரம் ஆகுது, மேபி ஏதாச்சும்
தப்பாக இருக்கலாம். ஸோ நாம் எதுக்கோ ப்ரீவியஸ் யூசருக்கே போய் ட்ரை பண்ணி பார்ப்போம். ஸ்மித்துக்கு போய் பார்ப்போம். ஸோ நெட் யூசரில் பார்த்தோன்னா சண்டால பையன் எஸ்விசி லோன் எம்ஜிஆர் அதுக்கு யூசர் நேம். ஸோ விம் கிரெட்ஸ் தேவையில்லை, அப்படியே நோட் பண்ணிக்கிறேன் நான். ஸோ எஸ்விசி லோன் எம்ஜிஆர் ஃபேனாக இருப்பாரோ? இந்த ஜோக்கும் மொக்க தான். ஸோ எஸ்விசி லோன் எம்ஜிஆர் அண்ட் பாஸ்வேர்ட். ஓகே, ஓகே. ஸோ இந்த பர்டிகுலர் யூசர் நேமோடைய பாஸ்வேர்டு வந்து கரெக்டாக இருக்குது. ஸோ கரண்ட் யூசரோடைய நெட் குரூப் ஏதாச்சும் புது குரூப்பில் இருக்கானான்னு பார்ப்போம். டொமைன். ஸோ இத்தனை குரூப்ஸ் இருக்குது இந்த பர்டிகுலர் அக்கௌண்ட்டில். ஸோ நெட் யூசர் எஸ்விசி லோன் எம்ஜிஆர். ஸோ இங்கே பார்த்தோன்னா இந்த பர்டிகுலர் யூசர் வந்து ரிமோட் மேனேஜ்மெண்ட் யூஸ் அண்ட் டொமைன் யூசர்ஸ் மட்டும் தான் இருக்குது. ஸோ எந்த ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஸ்பெஷல் ப்ரிவிலேஜஸ் இல்லை. ஸோ பொதுவாக ஒரு டொமைன் கண்ட்ரோலரை வந்து எனுமரேஷன் பண்ணுறதுக்கு இம்பார்ட்டண்ட்டான டூல் வந்து Bloodhound அண்ட் SharpHound. ஸோ இதை தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் இந்த வீடியோவில். ஸோ இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கவனிங்க. ஸோ அதோடைய லிங்க்ஸ் வந்து நான் இங்கே சொல்கிறேன். ஸோ Bloodhound github. ஸோ ஜஸ்ட் லைக் நான் எப்படி Kerberos சொன்னேனோ அதே மாதிரி நான் இந்த Bloodhoundக்கு ஒரு சின்ன நோட் மாதிரி நான் சொல்கிறேன். ஸோ vim notes.txt. ஸோ Kerberos ASREP சொன்னேன். ஸோ 2 டூல்ஸ் இருக்குது, அதாவது 2 exe ஃபைல்ஸ் இருக்குது. ஒன்று வந்து SharpHound அண்ட் இன்னொன்று வந்து Bloodhound. ஸோ SharpHound வந்து ஒரு சிம்பிளான .exe ஃபைல் தான் இது. ஸோ இந்த ஃபைல் வந்து நிறைய திங்ஸ், பெர்மிஷன்ஸ் அண்ட் குரூப்ஸ் அது இதுன்னு சூப்பராக எனுமரேட் பண்ணக்கூடிய டூல் இது. ஸோ இதை வந்து எனுமரேட் பண்ணி ஒரு ஜேசன் ஃபைலை வந்து க்ரியேட் பண்ணோம். ஸோ இந்த நிறைய ஜேசன் ஃபைல்ஸ் இருக்கும். கடைசியில் நம்மளுக்கு வந்து ஒரு ஜிப் ஃபைல் அவுட்புட் தான் நம்மளுக்கு வந்து கிடைக்கும் இந்த டூலில் வந்து ரன் பண்ணிங்கன்னா. ஸோ இந்த ஜிப் ஃபைலை வந்து நாம் வந்து Bloodhoundக்கு வந்து கொடுக்குறோம், இன்புட்டாக கொடுக்குறோம். ஸோ இந்த Bloodhound வந்து ஆக்சுவலாக சம் கிராஃப், ஏதோ ஒரு கிராஃப் தியரி, அது ஏதோ ஒன்று. ஸோ சம்திங் லைக் GRPH. நான் இப்போ கூகுள் பண்ணுறேன். Bloodhound நீங்கள் வந்து பார்த்தோன்னா இஸ் அ சிங்கிள் சம்திங், அது எதுக்கோ ஒரு லாங்குவேஜ் நேம் ஒன்று கொடுத்துருந்தாங்க இங்கே. சரி, நோ ப்ராப்ளம். ஸோ அந்த ஜிப் ஃபைலில் வந்து இந்த Bloodhoundக்கு இன்புட்டாக கொடுப்பீங்க. ஸோ Bloodhound வந்து ஒரு சிம்பிள் இன்டர்ஃபேஸ் இருக்கும். அந்த ஜிப் ஃபைலை வந்து பார்ஸ் பண்ணி ஒரு நல்ல கிராஃப் ரெப்ரசன்டேஷன் வந்து நம்மளுக்கு வந்து இருக்கும். கிராஃப் ரெப்ரசன்டேஷன். ஸோ அந்த ரெப்ரசன்டேஷன் மூலிமா ஓகே இந்த டொமைனில் வந்து இந்த பர்டிகுலர் யூசர்ஸ் இருக்காங்க, ஸோ என்னென்ன வல்னரபிலிட்டிஸ் இருக்குன்னு இந்த 2 டூலை வந்து வச்சு நாம் வந்து தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இதை நான் குவிட் பண்ணுறேன். ஸோ இந்த பர்டிகுலர் டைமில் நான் வந்து நிறைய திங்ஸை வந்து நான் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி மறுபடியும் விண்டோஸ் மிஷின்லேருந்து நான் வந்து என்னுடைய லோக்கல் மிஷினுக்கு நான் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். இதுக்கு வந்து நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா நான் வந்து ஒரு SMB ஷேர், என்னுடைய லோக்கல் சிஸ்டமில் SMB ஷேரை வந்து க்ரியேட் பண்ணுறேன். ஸோ SMB ஷேர், இந்த ஷேரை வச்சு நான் வந்து டைரெக்டாக விண்டோஸ் மிஷினில் லாகின் பண்ண போகிறேன். ஸோ இதை தான் இந்த ப்ராசஸ் வந்து பண்ண போகிறேன். இது ரொம்ப எஃபெக்டிவான மெத்தட். ஸோ இதை வந்து நான் வந்து இப்செக் சேனலில் இந்த தான் கற்றுக்கினேன். ஸோ அதை தான் நான் வந்து இப்போ வந்து சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஸோ CD இங்கே வேணாம், செப்பரேட் இது வந்து எனும். ஸோ ASREP ரோஸ்ட்டும் முடிஞ்சது. ஸோ இன்னொரு புது டேப் வந்து க்ரியேட் பண்ணுவோம். ஸோ இதை வந்து என்ன நேம் பண்ணுறது, Blood அப்படின்னு நேம் பண்ணுறேன்.
ஸோ கீழே வந்து ட்ரான்ஸ்ஃபர்ஸ் இருக்குது. ஸோ இந்த ட்ரான்ஸ்ஃபரில் நான் வந்து ஆல்ரெடி ஏற்கனவே டவுன்லோட் பண்ணியிருக்கேன் EXE ஃபைல். சப்போஸ் மோஸ்ட் ஆஃப் தி டைம்ஸ் EXE ஃபைல் ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் வரலாம். ஸோ PowerShell ஃபைல்னு இருக்க நீங்கள் வந்து அதை வச்சு எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஸோ Bloodhound இங்கே பார்த்தோன்னா Bloodhound ADன்னு இருக்குது. ஸோ இது தான் நீங்கள் வந்து ஆக்சஸ் பண்ணணும். ஸோ இங்கே வந்து பார்த்தோன்னா ஆக்சுவலாக Bloodhound ADயில் Bloodhound அப்படின்ற ஒரு ரெப்போ இருக்கும். ஸோ அந்த ரெப்போவில் ரிலீசஸ் இருக்குது. எப்போவுமே நீங்கள் வந்து இந்த அட்டாக்கை பண்ணும்போது லேட்டஸ்ட்டான ரிலீஸை வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இங்கே பார்த்தோன்னா லினக்ஸ்க்கும் இருக்குது அண்ட் விண்டோஸ் கூட இருக்குது. ஸோ லினக்ஸ்க்கு வந்து எப்போவுமே டவுன்லோட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போஸ் லினக்ஸ் மிஷினில் இருந்தால். ஸோ இதை வந்து நான் வந்து டப்ளிகேட் பண்ணிட்டேன் ஏற்கனவே. ஸோ cd opt windows privesc cd blood shark. ஸோ இந்த இடத்துல நான் வந்து அதை வந்து க்ளோன் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே வந்து பார்த்தோன்னா Bloodhound இருக்குது. ஸோ அதை நான் வந்து டப்ளிகேட் பண்ணி அண்ட் அன்சிப் பண்ணியிருக்கேன். ஸோ அதுதான் Bloodhound. அண்ட் நெக்ஸ்ட் வந்து Bloodhound இன்டர்ஃபேஸ் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு வந்து SharpHound வேணும். ஸோ SharpHound வந்து இந்த பர்டிகுலர் லொக்கேஷனில் இருக்குது, அதாவது இன்ஜெஸ்டர்ஸ். ஸோ இன்ஜெஸ்டர்ஸில் பார்த்தோன்னா SharpHound.txt அண்ட் SharpHound.ps1 இருக்குது. ஸோ இதை தான் நான் வந்து டப்ளிகேட் பண்ணி செப்பரேட்டாக வச்சுருக்கேன். எப்போவுமே நான் வந்து கன்ஃபியூஸ் ஆகிடுவேன். ஸோ SharpHound வந்து SharpHoundல இருக்கும் அண்ட் Bloodhound வந்து Bloodhoundல இருக்கும். அண்ட் அந்த பர்டிகுலர் SharpHound தான் நான் வந்து இங்கே பேஸ்ட் பண்ணியிருக்கேன் SharpHound.txt அப்படிங்கிற ஃபைலில். ஸோ இப்போ வந்து இந்த பர்டிகுலர் SMB ஷேரை க்ரியேட் பண்ணி விண்டோஸ் மிஷின் மூலிமா நாம் வந்து லாகின் பண்ணலாம். ஸோ இதுக்கு இம்பேக்கெட்டோடைய SMB சர்வர் வந்து யூஸ் பண்ணணும். ஸோ லொக்கேட் SMB server.py நிறைய இடத்துல க்ளோன் பண்ணி வச்சுருக்கேன். இதை நான் டிலீட் பண்ணி ஆகணும். ஸோ நான் வந்து இதுக்கு என்ன ஷேர் என்ன நேம் கொடுக்குறது, சைபர் அப்படிங்கிற நேம் வந்து கொடுக்குறேன். அண்ட் என்னுடைய கரண்ட் டைரக்டரி, அதாவது ட்ரான்ஸ்ஃபர்ஸ் அப்படிங்கிற அதுக்கு தான் நான் வந்து சிங்கிள் டாட் கொடுத்துருக்கேன். அண்ட் மேபி இதை நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணலாம் நோட்டீஸ் பண்ணுறதுக்கு. அண்ட் SMB2 சப்போர்ட் வந்து நீங்கள் வந்து கொடுக்கணும். ஸோ ஏன்னா SMB பை டிஃபால்ட் SMB v1ல் இருக்கும். ஸோ விண்டோஸ் மூலமாக நீங்கள் வந்து ஒரு லினக்ஸ் SMB சர்வர் கனெக்ட் பண்ணும்போது எரர் வரும். ஸோ அதனால் இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஆப்ஷன். அண்ட் யூசரை வந்து நான் வந்து சைபர் அப்படின்னு கொடுக்குறேன். அண்ட் பாஸ்வேர்டு வந்து என்னடா இன்னும் சொல்லலையேன்னு எதிர்பார்த்துருப்பீங்க, ஆனால் சொல்லிட்டேன். ஸோ பாஸ்வேர்டு வந்து கொடுத்துருக்கோம். ஸோ லெட்ஸ் ரன் திஸ் கமெண்ட். ஸோ SMB சர்வர் வந்து இப்போ ரன்னிங்கில் இருக்கு. ஓகே, ஸோ இப்போ வந்து Evil-WinRM லாகின் வந்து எடுக்கலாம். ஸோ evil ஓகே, ப்ரீவியஸ் டேபுக்கு போய் அந்த கமெண்ட் எடுத்துகிட்டு வருவோம். ஹிஸ்ட்ரி grep evil grep FSMITH இல்லை. ஆக்சுவலாக ஒரு சின்ன டிப், ஒரு சிங்கிள் ஸ்பேஸ் கொடுத்துட்டு நீங்கள் வந்து ஒரு கமெண்ட் கொடுத்தீங்கன்னா அது வந்து ஹிஸ்ட்ரியில் சேவ் ஆகாது. ஸோ ஒரு சின்ன பிளாக் ஹேட் டிப். என்ன யூஸர் அது? ஓ, லோன் கொடுப்பாரு அவர். ஓகே, ஸோ லாகின் பண்ணுவோம். இப்போ லாகின் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து நாம் வந்து நிறைய PowerShell கமெண்ட்ஸ் வச்சு ஒரு பாஸ்வேர்டு ஆப்ஜெக்டை வந்து க்ரியேட் பண்ணுவோம். ஸோ $pass is equal to convert to secure string அண்ட் என்னுடைய பாஸ்வேர்ட், அதாவது இந்த SMB சர்வரை ரன் பண்ணுறதுக்கு பாஸ்வேர்ட் கொடுத்துருப்பேன் இல்லைங்களா, இந்த பாஸ்வேர்ட். ஸோ இந்த பாஸ்வேர்டு வந்து நீங்கள் கொடுக்கணும். நீங்கள் வந்து டைரெக்டாக கூட ஆக்சஸ் பண்ணலாம், பட் ஒரு ஆடட் செக்யூரிட்டி அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப், கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஆஸ் இப்போ வந்து பிளெயின் டெக்ஸ்ட் கோர்ஸ், ஏன்னா நான் வந்து பிளெயின் டெக்ஸ்ட் பாஸ்வேர்ட் தான் கொடுக்குறேன். ஸோ அந்த ஆப்ஜெக்ட் வந்து க்ரியேட் பண்ணுறோம் $pass, அதாவது செக்யூர் ஸ்ட்ரிங் ஆப்ஜெக்ட். ஸோ க்ரியேட் ஆச்சுன்னா நீங்கள் வந்து $pass வந்து பிரிண்ட் பண்ணிங்கன்னா
system.securestring அப்படிங்கிற அவுட்புட் வந்து உங்களுக்கு வந்து வரும். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஒரு credential ஆப்ஜெக்ட் வந்து கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ நியூ ஆப்ஜெக்ட் system.management.automation.ps credential. ஸோ ஆக்சுவலாக இந்த பிஎஸ் credential பற்றி ஏதோ ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன், ஒரு ஹாரிசான்டல் ப்ரிவிலேஜ் எஸ்கலேஷனுக்கு. ஸோ யூசரை வந்து சைபர் அண்ட் பாஸ்வேர்டு வந்து அந்த $pass ஆப்ஜெக்ட். ஸோ இது வந்து credential ஆப்ஜெக்ட் வந்து க்ரியேட் பண்ணோம். ஸோ $cred வந்து பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம் கரெக்டாக இருக்கான்னு. ஸோ சைபர் அப்படிங்கிற யூசர் நேம்க்கு இந்த பாஸ்வேர்டு, அதாவது நம்மளுடைய பாஸ்வேர்டு வந்து ஒரு என்கிரிப்டடான ஆப்ஜெக்ட் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ நாம் வந்து கனெக்ட் பண்ணுறோம், என்னுடைய SMB சர்வருக்கு வந்து கனெக்ட் பண்ண போகிறேன், அதாவது என்னுடைய ட்ரைவை வந்து அங்கே ரிமோட்டாக அட்டாச் பண்ண போகிறேன். ஸோ நியூ பிஎஸ் ட்ரைவ் நேம் வந்து கொடுக்கணும். ஸோ சாரி கேபிட்டல் என்னன்னு, அண்ட் நேமோடைய ஷேர் வந்து சைபர் அண்ட் பிஎஸ் ப்ரொவைடர் ஃபைல்ஸ் சிஸ்டம் credential வந்து $cred ஆப்ஜெக்ட் அண்ட் வேறு என்ன கொடுக்கணும், ரூட், அதாவது என்னுடைய மிஷினுடைய ஐபி அட்ரஸ் அண்ட் அந்த பர்டிகுலர் ஷேர். ஸோ 10.10.14.92 அண்ட் சைபர். ஸோ இந்த பர்டிகுலர் ஷேரை வந்து நான் வந்து ஒரு புது ட்ரைவாக அந்த பர்டிகுலர் ட்ரைவுக்கு வந்து நான் வந்து சைபர் அப்படின்னு நேம் வைக்கிறேன். அண்ட் ப்ரொவைடர் வந்து ஒரு ஃபைல் சிஸ்டம், அதுக்கு credential வந்து இந்த பர்டிகுலர் credential சைபர் அண்ட் பாஸ்வேர்டு வந்து ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். வேறு ஒன்றும் இல்லை, சிம்பிள் தான். ஸோ ஒன்ஸ் நீங்கள் வந்து இந்த கமெண்ட் கொடுத்த உடனே கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ கீழே வந்து போய் பார்க்கலாம் அத்தன்டிகேஷன் வந்து ப்ராப்பராக இருக்கான்னு. ஸோ ஒன்ஸ் இந்த கமெண்ட் வந்து கரெக்டாக இருந்துச்சுன்னா இங்கே வந்து கனெக்டட் அது இது அத்தன்டிகேஷன் blah 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 டெர்மினல்ஸ் வந்து எக்ஸ்சேஞ்ச் அவுட்புட் வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகும், பார்ப்போம். ஸோ கொஞ்சம் டைம் ஆகும், லெட்ஸ் வெயிட். மேபி ஐபி தப்பு. ஓகே, அத்தன்டிகேஷன் வந்தாச்சு. ஸோ இங்கே வந்து பார்த்தோன்னா ரிமோட் ஷேர் சைபர் வந்து கரண்ட்லி அலோகேட்டட் அப்படின்னு கரண்ட் லொக்கேஷன். ஸோ இங்கே வந்து பார்த்தோன்னா நம்மளுடைய ஷேர் வந்து சைபர் அப்படிங்கிற நேம் வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ நாம் வந்து என்ன பண்ணுறோன்னா இப்போது சிடி சைபர் இப்போ பார்த்தோன்னா ஆக்சுவலாக நம்மளுடைய லோக்கல் ட்ரைவ் வந்து விண்டோஸ் வழியாக கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஒரு ரிமோட் ஷேரை வந்து எப்படி கனெக்ட் பண்ணுறோமோ அதே மாதிரி தான். ஸோ இங்கே வந்து பார்த்தோன்னா சிடி ட்ரான்ஸ்ஃபர்ஸ் இங்கே வந்து பார்த்தோன்னா 3 ஃபைல்ஸ் இருக்குது. ஸோ அதே ஃபைல்ஸ் தான் இங்கேயும் ஆக்சசிபிளாக இருக்கும். ஸோ இங்கே நான் டயர் கொடுத்துருக்கேன், கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு இல்லையா? கொஞ்சம் டைம் ஆகும் இங்கே ரன் பண்ணுற கமெண்ட்ஸ் எல்லாமே. ஸோ இங்கே பார்த்தோன்னா இங்கே என்ன ஃபைல்ஸ் இருக்கோ அதே தான் ரிமோட்லேயும் இருக்குது. ஸோ இங்கே வந்து ஈஸியாக நீங்கள் வந்து எல்லாமே ரன் பண்ணிக்கிட்டு எல்லாமே நீங்கள் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இன்ஸ்டெட் ஆஃப் யூஸிங் பவர்ஷெல் ஒன்லைனர்ஸ் இதெல்லாம் கண்டுக்கணுன்ட்டு அவசியமே இல்லை. ஸோ இப்போ வந்து நான் வந்து ஷார்ப்ஹவுண்டை வந்து ரன் பண்ண போகிறேன். sharphound.txt. ஆக்சுவலாக நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஜஸ்ட் நீங்கள் வந்து சிம்பிளாக நீங்கள் வந்து ஜஸ்ட் அந்த EXE ரன் பண்ணாலே போதும், நிறைய அவுட்புட் வந்து க்ரியேட் பண்ணும். ஸோ இப்போ வந்து நிறைய கான்ஃபிகரேஷன்ஸ் வந்து டேட்டா வந்து கலெக்ட் பண்ணிவிட்டு நிறையா JSON ஃபைல்ஸ் வந்து க்ரியேட் பண்ணோம். ஸோ இங்கே வேணும்னா நம்ம லெஸ் பண்ணி பார்க்கலாம். மேபி இன்னும் ரன் ஆக ஸ்டார்ட் ஆகலை, ரன் ஆகட்டும். ஸோ இந்த பர்டிகுலர் ஸ்கிரிப்ட் வந்து ரன் ஆகிறதுக்கு மேபி யூஸ்வலி less than 1 minute தான் எடுக்கும். ஸோ அதுக்கு முன்னாடி நாம் வந்து அந்த கிராஃபை வந்து ஓப்பன் பண்ணிடலாம். ஸோ Bloodhound வந்து நீங்கள் வந்து க்ளோன் பண்ணி வச்சிடணும். ஸோ இங்கே வந்து neo4j கன்சோல் வந்து க்ரியேட் பண்ணோம். ஸோ யூஸ்வலாக neo4j கன்சோல் ஓப்பன் பண்ணணும். ஸோ நான் வந்து ஏற்கனவே ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ பாஸ்வேர்டெல்லாம் செட் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து ஆக்சஸ் பண்ணுறதா இருந்தால் locate neo4j
grep path. ஸோ ப்ரீவியஸாக நான் என்ன பாஸ்வேர்டை வந்து கான்ஃபிகர் பண்ணி வச்சுருக்கணும். சப்போஸ் நானும் பாஸ்வேர்டை வந்து மறந்துட்டேன். ஸோ இந்த பர்டிகுலர் ஃபைலை வந்து டெலீட் பண்ணிட்டீங்கன்னா மறுபடியும் அது வந்து ஒரு புது பாஸ்வேர்ட் க்ரியேட் பண்ணணுன்னு தான் கேட்கும். ஸோ இது வந்து டெலீட் பண்ணிடலாம் ஜஸ்ட் ஃபார் டெமான்ஸ்ட்ரேஷன். ஸோ ஃபஸ்ட் டைம் நீங்கள் வந்து ஆக்சஸ் பண்ணுறதா இருந்தால் நோ ப்ராப்ளம். ஸோ neo4j இதை நான் பேசாமல் கீழே ஓப்பன் பண்ணுறேன். cd ctf HTB Sauna. ஸோ Bloodhound நீங்கள் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ட்ரான்ஸ்ஃபர் இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய ஜேசன் ஃபைல்ஸ் வந்து க்ரியேட் பண்ணிடுச்சு. அதாவது ரன்னிங்கில் இருக்குது. இங்கே பார்த்தோன்னா computers.json டொமைன்ஸ் அண்டு குரூப்ஸ் அது இதுன்னு. ஸோ இதெல்லாமே இப்போ வந்து கம்ப்ரெஷனில் இருக்கும். ஜேசன் ஃபைல் வந்து bloodhound.zipல வந்து கம்ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ ஐ மீன் ஒரு ஜிப் ஃபைல் வந்து க்ரியேட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ neo emacs new -b வேறு நேம் என்ன கொடுக்கணும்னு தெரியல. neo4j console இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் லைக் ஒரு சர்வர் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் பேசிக்கலாக. இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டார்டட் இருக்குது. ஒன்ஸ் ஸ்டார்டட் ஆகிடுச்சுன்னா நம்மளுக்கு வந்து ஒரு யூஆர்எல் கொடுக்கும். இந்த யூஆர்எலுக்கு தான் போய் நாம் வந்து பாஸ்வேர்டு வந்து செட் பண்ணணும். ஸோ 7474 ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா neo4j ஓப்பனில் இருக்கு. ஸோ டிஃபால்ட் பாஸ்வேர்டு வந்து neo4j தான். ஸோ neo4j. ஸோ இங்கே வந்து பாஸ்வேர்டு வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து பாஸ்வேர்டு அப்படின்னு கொடுக்குறேன். வேணாம், நான் வந்து மறந்துடுவேன். என்ன பாஸ்வேர்ட் கொடுக்குறது? ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். இவன் மறக்க மாட்டானே பாஸ்வேர்ட். ஸோ பாஸ்வேர்டு வந்து செட் பண்ணியாச்சு. இப்போ வந்து Bloodhound வந்து ஓப்பன் பண்ணுவோம். ஸோ cd opt windows blood sharp right cd Bloodhound. ஸோ இங்கே வந்து bloodhound.txt இருக்குது. ஸோ பேசிக்கலாக நீங்கள் வந்து ரூட் ப்ரிவிலேஜஸில் ரன் பண்ணால் அது வந்து ரன் ஆகுது. ஏன்னா நோ சாண்ட் பாக்ஸ் ஆப்ஷன் வந்து பாஸ் பண்ணணும். நோ சாண்ட் பாக்ஸ். ஸோ இது தான் Bloodhound இன்டர்ஃபேஸ். நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ வந்து இன்டர்ஃபேஸ் எல்லாமே ரெடியாக இருக்குது. ஜஸ்ட் நம்ம வந்து அந்த ஜிப் ஃபைலை வந்து இம்போர்ட் பண்ணணும், அவ்வளோதான். ஸோ ரன் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். கம்ப்ளீட்டட். ஸோ எல்எஸ் இங்கே பார்த்தீங்கன்னா ஜேசன் ஃபைல்ஸ் எல்லாம் எதுவுமே இல்லை. ஏன்னா அது எல்லாமே கம்ப்ரெஸ் ஆகி ஜிப் ஃபைல் ஆகிடுச்சு. ஸோ அந்த ஜிப் ஃபைலை தான் நாம் வந்து இங்கே இம்போர்ட் பண்ண போகிறோம். ஸோ இம்போர்ட் கிராஃப். Sauna. ஸோ ட்ரான்ஸ்ஃபர் இங்கே வந்து ஜிப் ஃபைலில் இருக்குது. என்ட்ரு கொடுப்போம். பேட் ஜேசன் ஃபைலா? என்ன இது பேட் ஜேசன் ஃபைல் அப்படின்னு வருது? ஆக்சுவலாக நான் வந்து மேபி அப்டேட்டட் வெர்ஷன் யூஸ் பண்ணுறது ஏதாச்சும் ப்ராப்ளம் ஆகிடுச்சா? நான் வந்து SharpHound வந்து ரீசெண்டாக ஒரு 3 days முன்னாடி தான் அவங்க அப்டேட் பண்ணாங்க. Bloodhound ingesters 19 days. ஆக்சுவலாக ஒரு அப்டேட் விட்டுருந்தான், ட்விட்டரில் பார்த்துருந்தேன். ஸோ மேபி ஏதாச்சும் ப்ராப்ளம் இருக்கா ஜேசன் ஃபைல் ஜென்ரேஷனில்? ஐ எம் நாட் ஷுர். மறுபடியும் ட்ரை பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது இந்த லைவில். ஸோ சிம்பிளாக சொல்லணுன்னா மேபி நீங்கள் வந்து ட்ரை அவுட் பண்ணுங்கள் Bloodhound அண்ட் SharpHound வச்சு.
ஸோ அந்த ஜிப் ஃபைலை வந்து நீங்கள் இம்போர்ட் பண்ண உடனே அந்த பர்டிகுலர் எஸ்விசி லோன் மேனேஜர் அந்த லோன் மேனேஜர் யூசருக்கு வந்து இந்த டொமைன் கண்ட்ரோலர் மேலே டீசிங்க் பெர்மிஷன்ஸ் வந்து அவனுக்கு வந்து இருக்குது. அவன் வந்து டீசிங்க் அட்டாக்கை வந்து பர்ஃபார்ம் பண்ணலாம். ஸோ அதை வச்சு தான் நாம் வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ப்ரிவிலேஜஸை வந்து அட்டென்ட் பண்ண போகிறோம். ஸோ இதை நான் குவிட் பண்ணிக்கிறேன். எக்ஸிட். கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. இவ்வளோ பண்ண பிறகு இந்த மாதிரி ஆச்சுன்னா கடுப்பாகுமா ஆகாதா? ஸோ இத்தையும் க்ளோஸ் பண்ணிடலாம். தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ஸோ டீசிங்க் அட்டாக் பற்றி நான் வந்து ஏற்கனவே ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து சொல்லியிருக்கேன். ஸோ இதை வந்து இந்த பர்டிகுலர் வல்னரபிலிட்டி வச்சு நீங்கள் வந்து ஸ்டோர்டு பாஸ்வேர்ட்ஸை வந்து ரீட் பண்ணலாம். ஐ மீன் வல்னரபிலிட்டி அது கிடையாது, ஆனால் அந்த வல்னரபிலிட்டியை வச்சு நீங்கள் வந்து பாஸ்வேர்ட்ஸ் வந்து ரீட் பண்ணலாம். அட்மினிஸ்ட்ரேட்டர் பாஸ்வேர்ட் ஆர் இதை வந்து பண்ணுறதுக்கு நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. ஸோ ஒன் ஆஃப் தி ஃபேவரட் மெத்தட் வந்து மிமிகேட்ஸ். ஸோ மிமிகேட்ஸை வந்து நான் வந்து இங்கேருந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அந்த லோக்கல் சிஸ்டம் வந்து பாஸ்வேர்ட்ஸ் வந்து டம்ப் பண்ணிடலாம். ஆர் இன்னொரு மெத்தட்ஸ் இருக்குது. SecretsDump.py இம்பேக்கெட்ஸில் தான் இருக்குது. ஸோ locate SecretsDump.py. ஸோ இந்த SecretsDump.py வந்து நாம் வந்து அந்த பர்டிகுலர் டொமைன் நேம் வந்து பாஸ் பண்ணணும். ஸோ cat domain name அண்ட் எந்த யூசருக்கு டீசிங்க் அட்டாக் வந்து பர்ஃபார்ம் பண்ண முடியும் அந்த எஸ்விசி லோன் மேனேஜருக்கு லோன் எம்ஜிஆர் அண்ட் எந்த பர்டிகுலர் டொமைன் கண்ட்ரோலருடைய ஐபி. ஸோ அதுக்கு வந்து அட் கமாண்ட் வந்து யூஸ் ஐ மீன் அட் 10.10.10.175. ஸோ என்டர். ஸோ SecretsDump.py அந்த பர்டிகுலர் டொமைன் நேம் பாஸ்வேர்ட் @threads.txt. ஸோ இங்கே வந்து பார்த்தோன்னா டம்பிங் டொமைன் கிரெடென்ஷியல்ஸ் அப்படின்னு இருக்குது. ஸோ இங்கே வந்து பார்த்தோன்னா அட்மினிஸ்ட்ரேட்டருடைய ஹேஷஸ் இருக்குது. ஸோ இந்த ஹேஷை வந்து கிராப் பண்ணிவிட்டு நாம் வந்து Evil-WinRMக்கு லாகின் பண்ணலாம். ஸோ இந்த ஹேஷ் கிராக் பண்ணுறதுக்கு டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க, ஏன்னா பிகாஸ் ஹேஷை வச்சு கூட நீங்கள் வந்து லாகின் பண்ணலாம். ஸோ Evil-WinRM அந்த அட்மினிஸ்ட்ரேட்டர் யூசர் அண்ட் ஹேஷ்க்கு வந்து கேபிட்டல் ஹெச் ஆப்ஷன் வந்து பாஸ் பண்ணுறோம் அண்ட் அந்த பர்டிகுலர் ஹேஷ் அண்ட் ஐபி அட்ரஸ் 10.10.175. ஸோ இந்த ஹேஷ் வந்து கரெக்டாக தான் இருக்குது ஆப்வியஸாக, பிகாஸ் இப்போ தான் நாம் வந்து டம்ப் பண்ணோம். ஸோ சிடி டெஸ்க்டாப்க்கு வந்து போனோன்னா அந்த பர்டிகுலர் root.txt ஃப்ளாக் வந்து நம்மளுக்கு வந்து கிடைக்கும். ஸோ இப்படி தான் இந்த மிஷினை வந்து சால்வ் பண்ணோம். vim notes.txt. ஸோ ஜஸ்ட் ஒரு சின்ன ரிவைண்ட். ஸோ LDAP மூலிமா நாம் வந்து யூசர் நேம்ஸ் வந்து கலெக்ட் பண்ணுறோம். ஸோ மோஸ்ட் ஆஃப் தி டைம்ஸ் உங்களுக்கு வந்து யூசர் நேம்ஸ் வந்து கிடைக்காது. ஸோ நீங்கள் வந்து ஒரு யூசர் நேம் லிஸ்ட்டு வந்து வச்சிடணும். மேபி உங்களுடைய லக் அந்த யூசர் நேம் வந்து ரிமோட் சிஸ்டமில் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து Kerberos அட்டாக், அதாவது ASREP ரோஸ்ட் பண்ணலாம், ஒரு brute force பண்ணலாம், Kerberos பண்ணலாம். ஆனால் இந்த கடைசி அட்டாக்ஸ்க்கு வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக லோ ப்ரிவிலேஜ் ஐ மீன் அட்மின் ப்ரிவிலேஜஸ் எல்லாம் இருக்கணும், கோல்டன் டிக்கெட் அண்ட் சில்வர் டிக்கெட்ஸ் எல்லாம் பண்ணுறதுக்கு. ஸோ ASREP வச்சு ஒரு பர்டிகுலர் யூசருடைய ஹேஷ் வந்து எடுக்கிறோம், டீக்ரிப்ட் பண்ணுறோம், லாகின் பண்ணுறோம். ஸோ சிம்பிள். அண்ட் தென் Bloodhound SharpHound வச்சு நான் வந்து இது கொஞ்சம் டிசப்பாயிண்டிங்காக இருக்குது. அந்த கிராஃப் வந்து லோடாக இருந்தால் நல்லா இருந்திருக்கும். ஸோ நீங்கள் ட்ரை அவுட் பண்ணுங்கள் ஆஃப்லைன் மிஷினில். நானும் பார்க்குறேன் எதுக்கு இது ஆச்சுன்னு தெரில. நான் வந்து சால்வ் பண்ணுவது நல்லா தான் லோட் ஆச்சு. ஸோ இந்த டெமான்ஸ்ட்ரேஷனுக்காக நான் வந்து லேட்டஸ்ட்டான EXE ஃபைல்ஸ் அண்ட் லேட்டஸ்ட்டான பில்டை வந்து க்ளோன் பண்ணியிருந்தேன். மேபி அதனாலையான்னு தெரியல.
ஸோ நீங்கள் வந்து ட்ரை அவுட் பண்ணிட்டு கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா. ஸோ இந்த வீடியோ வந்து இங்கே முடியுது. தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ்.